ஒளியும் விதியும் ஒன்றாய் பிறந்த அந்த மகன் வலிமையிலும் ஞானத்திலும் ஈடில்லா இளவரசனாக வளர்ந்தான். சாந்தனுவின் மகனாகவும் கங்கையின் புதல்வனாகவும் பிறந்த தேவவிரதன் தன் உடலை இரும்பாகவும் ஆவியை அக்கினியாகவும் வடித்தான். அம்பின் அமைதியையும் வாளின் சமநிலையையும் சத்தியத்தின் சமத்துவத்தையும் கற்றுக்கொண்டான். ஹஸ்தினாபுரத்தின் சமவெளிகளில் அவனின் பெயர் ஒழுக்கத்தின் பாடலாக ஒலித்தது. அந்த நாட்டில் அவன் ஒரு காவலனாக நீதியின் யுகத்தின் வாக்குறுதியாக உயர்ந்தான். காலை புனித கங்கை கரையில் விதி அமைதியாக காத்திருந்தது. அந்த விடியற்காலையில் ராஜா சாந்தனு காடுகளை கடந்து நதிக்கரையில் சவாரி செய்தார். காற்றில் காட்டு மல்லிகையின் மனம் பரவியிருந்தது. அந்த வாசனைக்கு பின்தொடர்ந்த ராஜா விதியின் வருகையை அறியவில்லை. மூடுபனியிலும் வெளிச்சத்திலும் அவள் தோன்றினாள். நதி போல் அமைதியானவள், விடியலைப் போல நிச்சயமானவள். ஒரு சிறிய படகில் அவள் தனியாக நதியை கடந்து வந்தாள். அவளின் கண்களில் நதியின் அமைதியும் ஆழமும் பிரதிபலித்தது. அவளை பார்த்த நொடியில் அரசனின் இதயம் தன் வழியிலிருந்து விலகியது. அவளின் அருகில் ஆட்சியாளனின் கலங்கிய மனம் அமைதியை அடைந்தது. அவளின் பெயர் சத்யவதி. நதியின் விருப்பத்திலே பிறந்தவள், அதன் இசையின் காப்பாளர். அன்பு மலர்ந்தது, ஆனால் அதற்கு விலை இருந்தது. அரசன் அவளை தன் ராணியாக வேண்டினார். ஆனால் அவளது தந்தையின் குரலில் விதி பேசினது, உன் மகன்களே அரச சிம்மாசனத்தை பெற வேண்டும் என்ற நிபந்தனை. அந்த நிபந்தனை அரசனின் இதயத்தை சிதைத்தது. அப்போது தேவவிரதன் அனைத்தையும் அறிந்தான். அவன் நதிக்கரைக்கு பாய்ந்தான். அரசாட்சியை நாடும் இளவரசனாக அல்ல, தந்தைக்காக தன் உயிரை அர்ப்பணிக்கும் மகனாக. தேவர்களும் நதியும் முன்னிலையில் அவன் கூறினான், அவன் சிம்மாசனத்தை நாடமாட்டான், அவன் மனம் செய்ய மாட்டான். அவன் வாழ்க்கை தந்தைக்கும் ராஜ்யத்துக்கும் சத்தியத்திற்கும் அர்ப்பணிக்க. அந்த புனிதமான அமைதியில் தேவவிரதன் பீஷ்மனானான். பயங்கரமான பிரதிஞ்ஞையை எடுத்தவன், அரசர்களின் விதியை மாற்றியவன். ஹஸ்தினாபுரத்தில் மகிழ்ச்சி மீண்டும் பிறந்தது. சாந்தனு சத்யவதியை பவித்ர அக்னியின் சாட்சியாக திருமணம் செய்தார். சத்யவதி ராணியானாள். அவளுக்கு 2 மகன்கள் பிறந்தனர், சித்ராங்கதனும் விசித்திரவீரியனும். ஆண்டுகள் கடந்தபோது சாந்தனுவின் மூச்சு மெதுவானது. அவன் பீஷ்மனை ஆசீர்வதித்தான். நீ ஹஸ்தினாபுரத்தை என்றென்றும் காத்திடும் காவலனாக இரு என்று. அப்படியே பீஷ்மனின் யுகம் தொடங்கியது. பிரதிஞ்ஞையால் கட்டுண்ட வீரன், குரு வம்சத்தின் கவசம். இரவு கங்கையின் கரைகளில் இறங்கியது. நதி நிலவொளியில் பிரகாசித்தது, சொல்லப்படாத கதைகளை சுமந்து. பீஷ்மன் அதன் வெள்ளி ஓட்டத்தை நோக்கி நின்றான். அவன் பிரதிஞ்ஞை அவனின் விதியையும் அவன் வம்சத்தின் விதியையும் இணைத்தது என்பதை உணர்ந்தான். நதி முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருந்தது, அமைதியாகவும் நித்தியமாகவும். அன்பும் தியாகமும் கலந்த இந்த கதை ஒரு பேரரசின் எதிர்காலத்தை வடிவமைத்தது.
இவ்வாறு ஓடுகிறது அந்த காவியம். மகாபாரதம் பிரதிஞ்ஞையும் நதியின் மகனும்.